Praise the Lord, my beloved. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு செய்தி என் ஆவியான உள்ளத்திலே போட்டதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I just want to share the important message what the Lord has given to me. Let us turn the book of Isaiah chapter 39 verse 7. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 19 அதிகாரம் 7 வசனம். நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். பாபிலோனிய ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராக இருப்பார்கள் நீ பெறப்போகிற உன் சந்ததி என்று ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ஏசாயா தீர்க்கன் மூலமாய் வெளிப்படுத்தப்படுகிறது. அதை நான் உங்களுக்கு ஆங்கிலத்தில் நான் வாசிக்க விரும்புகிறேன். I'm just bringing to the word of God in English. Let us turn the book of Isaiah chapter 39 verse 7. And of thy sons that shall issue from thee, which thou shalt beget, shall they take away, and they shall be eunuchs in the palace of the king of Babylon. They shall be eunuchs. தமிழ்ல வேலைக்காரர்கள் என்று போட்டிருக்கும், இங்கிலீஷ்ல யூனக்ஸ் என்று போட்டிருக்கும். அன்னகராக அவர்கள் பாபிலோனிய அரண்மனைக்கு கொண்டு செல்லப்படுவார்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன்? ஞானிகளை தெரிந்து கொண்டு, ஞானிகளை கண்டெடுத்து, ஞானிகளை அவன் கல்தே பாஷையை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு அவன் பெயரை மாற்றுகிறான். தானியேலுக்கு பெல்ஷாத்சார் என்று மாற்றுகிறான். அனனியா அசரியா மிஷாவேலுக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று மாற்றுகிறான். அவன் கலாச்சாரத்தை, இஸ்ரவேலின் கலாச்சாரத்தை மாற்றுகிறான். இஸ்ரவேலுக்கு ஒரு பேர் ரொம்ப முக்கியம், ஒரு நபருடைய பேர் ரொம்ப முக்கியம். அந்த பேரையே மாற்றி விடுகிறான், கலாச்சாரத்தை மாற்றி விடுகிறான். இஸ்ரவேல் தேசத்தினுடைய எபிரேய மொழியை மாற்றி கல்தேய பாஷையை கற்றுக் கொடுக்கிறான். இஸ்ரவேலுடைய கலாச்சாரத்தையே கொன்று விட்டான், இஸ்ரவேலுடைய மொழியையே கொன்று விட்டான், இஸ்ரவேலுடைய அந்த 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 ஆகாரத்தின் தன்மையை கொன்று விட்டான். ஆகையினால் தான் தானியேல் தீட்டுப்பட்டதை நான் சாப்பிட மாட்டேன், அந்த கீரையும் பருப்பும் மாத்திரம்தான் நான் புசிப்பேன், நீ வேணா செக் பண்ணிப்பார், நாட்கள் கொடுக்கிறேன், இந்த நாட்களுக்குள் என் முகம் பிரகாசிக்கும் என்று சொல்லி அந்த அளவுக்கு மிகுந்த ஞானத்திலே ஞானிகளை தெரிந்து கொண்டு வந்தாலும், தெரிந்து கொண்டு வரப்பட்ட ஞானிகளுக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்ட தானியேலாய், முன்குறிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட மிஷாவேல், அனனியா, அசரியா போல இந்த 4 பேர் வித்தியாசமா இருந்தார்கள். மற்றவங்களாம் எப்படி இருந்தாங்களோ தெரியல, ராஜாவுடைய சட்ட திட்டங்களுக்கு ஒத்து போயிருக்கலாம். ஆனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருந்த 4 பேரை நான் உங்களுக்கு சுட்டெரித்து காட்டுகிறேன். இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்று கேட்டால், யார் இந்த நேபுகாத் நேச்சர்? I just want to share who is that Nebuchad nature. God is clearly talking to us. இந்திய தேசத்தை அரசாண்டு கொண்டிருக்கிற நம்முடைய இந்திய தேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டர், பிரதமராக இருக்கிறவர் எப்படி என்று ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு நேபுகாத் நேச்சருக்கு சமமாய் தான் தோன்றுகிறது. பாருங்கள், மொழியை மாற்றுவார், பாருங்கள் பொற்சிலைகளை உண்டாக்குவார், பாருங்கள். நான் நேபுகாத் நேச்சரை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இந்திய தேசத்தின் நேபுகாத் நேச்சர் யார்? அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். Who is that Nebuchad nature in India? God is speaking. பெரிய பொற்சிலை உண்டாக்குவார், பாருங்கள் பாஷையை மாற்றுவார், பாருங்கள் கலாச்சாரத்தை மாற்றுவார், பாருங்கள் மொழிகளை மாற்றுவார், ஆகாரங்களை கூட மாற்றுவார். இந்த ஆகாரம் சாப்பிடக்கூடாது, அந்த ஆகாரம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி கட்டளைகள் பிறப்பிக்கப்படும். இப்படி எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு தன்மைதான் இந்திய தேசத்துக்குள் வந்திருக்கிறது. சரி, போகட்டும். இவ்வளவு மோசமான நேபுகாத் நேச்சர் பாருங்க, எரிகிற அக்கினி சூளையிலே போடுவார். பாருங்க, சபைகள் எல்லாம் இடிக்கிறது, எரிகிற அக்கினி சூளையில சபைகளை கொண்டு போட்ட மாதிரி சொல்லுகிறதெல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒன்று மாத்திரம் ஒன்று சொல்ல விரும்புகிறார். இந்த நேபுகாத் நேச்சர், மோசமான நேபுகாத் நேச்சருக்கு ஆண்டவர் ஒரு நாள் குறித்திருந்தார். ஏய் நேபுகாத் நேச்சர், ஒரு தரிசனத்தை, சொப்பனத்தை உனக்கு காண்பிப்பார், உன் அடிமரத்தை மட்டும் விட்டு வைப்பார், உன் மரம் அடிமரமிடம் விடப்படும். அந்த அடிமரத்தை மட்டும் விட்டு வைக்க நோக்கம் என்ன தெரியுமா? எல்லா கிளைகளும் சரிந்துவிடும். உன் கிளைகள் என்ன? நேபுகாத் நேச்சர், all your branches will be broken. ஒரு அடிமரத்தை மட்டும் ஆண்டு விட்டு வைக்கிறார். நீ மனம் திரும்பினால் முளைத்தரும். 12 மாசம் டைம் தருகிறார். The 12 month Lord has given a time to you. The 12 month Lord has given a time to you. So this is the year the Lord is releasing the prophetic word. 12 months God has given a time to you. அடிமரத்தை மட்டும் விட்டு வைக்கிறார். நீ மாறும் பொழுது, நீ மாறினால் ஒன்று, இல்லாவிட்டால் உனக்கு எப்படி நேபுகாத் நேச்சருக்கு உண்டான தண்டனை எப்படியோ, மாட்டை போல, மிருகத்தை போல, புல்லை தின்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு தனியாய் விடப்பட்டு, ஆனாலும் அந்த நேபுகாத் நேச்சர் மனம் திரும்பினார். மனம் திரும்புகிறது அந்த நேபுகாத் நேச்சர். இந்திய தேசத்தின் நேபுகாத் நேச்சர் மனம் திரும்புவாரா எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், என் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். சோ ஆகினாலே எந்தெந்த மாநிலங்களிலே நேபுகாத் நேச்சருடைய அரசாண்டு கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த மாநிலங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நேபுகாத் நேச்சருடைய அரசாட்சிகள் ஓடிக்கொண்டிருக்கிறதோ
The kingdom of Nebuchadnezzar is ruling in states which is in India. The Lord is speaking. அந்த இடங்களில் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிறதை கரத்தை காணும்படிக்கு என் கர்த்தர் கிருபை தருவார். முடிவு உண்டு. எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. God never be quiet. God never be quiet. So இனியுள்ள நாட்களில் திரும்ப சொல்கிறார், நேபுகாத்நேச்சர் இந்திய தேசத்தில் எந்தெந்த மாநிலத்தில் அரசாண்டு கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த இடத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அநேக எதிர்ப்புகளும் போராட்டங்களும் சபைகள் இடிக்கப்படுகிறதும் சட்ட திட்டங்களும் அதிகமாய் செயல்படும், ஆக்ரோஷமாய் எழும்பும். ஆனால் தேவன் சும்மா இருக்க மாட்டார். திஸ் இஸ் த prophetic word. கர்த்தர் ஒரு பதிலை கட்டிட்டிருக்கிறார். டைம் கொடுத்திருக்கிறார். இந்திய பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய நேபுகாத்நேச்சருக்கு God has given a time. May the Lord bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இவைகளை அமர்ந்திருந்து வரக்கூடிய காலங்களில் கர்த்தர் காண கிருபை தருவாராக. இரத்த சாட்சியாய் மரிக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சும்மா விட மாட்டார். இரத்த சாட்சியாய் கர்த்தருக்கு ஜீவனை விடுகிற தம்முடைய பரிசுத்தவான்களுக்காக கர்த்தர் பேசாமல் இருக்க மாட்டார். ஆபேலின் ரத்தத்தை பார்க்கிலும் நன்மையானது பேசுகிற ரத்தம், என் இயேசுவின் ரத்தம் சும்மா விடாது. பதிலளிக்கும். அதற்கு பதில் கொடுத்தாக வேண்டுகிற நேரம் வருகிறது. சியோனுக்கு தயவு செய்யும் காலம் வந்தது, குறித்த நேரம் வந்தது. இவையும் இந்திய தேசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழக மக்களாய் இருக்கிற நாம், the people who are residing in India, you're going to see it. People who are residing in Tamil Nadu, my beloved, you're going to see it. Let us see the hand and mighty hand of God. தேவன் விட மாட்டார். நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். நியாயத்தை பட்ட பகலை போல் நீதி சூரியனை போல விளங்கப்படுகிற கர்த்தர் நிச்சயமாய் செய்கிறதை காணும்படிக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. காண்பீர்கள். பொய் சொல்ல மாட்டார், மனம் மாற மாட்டார். சொன்னதை செய்து முடிப்பார். Amen. God bless our India. நம் இந்திய தேசத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்திய மண்ணிலே பிறந்த நமக்கு இந்திய தேசத்துக்காய் ஜெபிக்கிற நம் ஜெபம்தான் இந்த தேசத்தை கர்த்தர் ஆளுகை செய்வாராக. அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. Amen. Have a blessed year.